காலைதோறும் புதியவை. நானும் புறப்பட்டு போவேன். பிப்ரவரி 1. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். மத்தேயு 28:20. நமது முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் எல்லாரும் ஓர் இடத்திலே அடக்கம் பண்ணப்பட்டார்கள். இவர்களுடைய மனைவிகளும் அங்கேதான் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். யாக்கோபு எகிப்திலே மரித்தாலும் எபிரேனில் உள்ள மக்பெல்லா குகைக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அதன்படி இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்படும்போது அவன் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். இந்த கருத்து இன்னும் நடைமுறையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். தன் குடும்பத்தாருடன் ஓர் இடத்தில் சேர்க்கப்பட வேண்டும். அதே வேளையில் புதிய ஏற்பாட்டு நிலையை நாம் பார்க்கும்போது முற்றிலும் மாறுபட்டது. சீஷர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க உலகமெங்கும் சென்று அங்கே தானே மரணமடைந்தார்கள். எவரும் தன் சொந்த குடும்பத்தோடு சேர முடியவில்லை. இதை மிஷனரிமார்கள் வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். உதாரணமாக, நர மாமிச பட்சிகளுக்கு மிஷனரிகள் தேவை என்ற விளம்பரம் அது. ஸ்டட் கண்களையும் அது கவர்ந்தது. நற்செய்தி அறிவிக்கும் ஆர்வத்தால் உந்தப்பட்டார். தன் வாழ்நாளில் கடைசி பயணமாக ஆப்பிரிக்க நாடு நோக்கி பயணமானார் ஸ்டட். இவர் ஒரு பெரும் பணக்காரர். தந்தையின் ஆஸ்திகளோ ஏராளம். இவர் ஒரு புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரரும் கூட. இவர் தனது 25வது பிறந்தநாள் தினத்தில் தனது சொத்து மதிப்புகள் 25,000 பவுண்ட்ஸ்களையும் ஊழியத்துக்கு கொடுத்து விட்டார். மூடி பிரசங்கியாருக்கு 5,000 பவுண்டுகளையும், அனாதைகளின் தகப்பன் ஜார்ஜ் முல்லருக்கு 5,000 பவுண்டுகளையும், இரட்சண்ய சேனை தலைவரான வில்லியம் பூத்திற்கு 4,000 பவுண்டுகளையும், ஹாலந்தில் உள்ள ஜார்ஜ் என்பவருக்கு 5,000 பவுண்டுகளையும், மீதமுள்ள அனைத்து சொத்துக்களையும் ஊழியர்களுக்கு பிரித்து அனுப்பினார். சீனாவுக்கு மிஷனரியாக சென்ற ஸ்டட் அங்கு 10 வருடங்களும், இந்தியாவில் 6 வருடங்களும், பின்னர் இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலும் ஏராளமான கூட்டங்கள் நடத்தி ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தார். இறுதி பயணமாக இருண்ட கண்டத்திற்கு சென்று 20 ஆண்டுகளாக அநேகரை வழிநடத்தினார். 1931ஆம் ஆண்டு தனது 70வது வயதில் இங்கிலாந்தில் பிறந்த அவர் ஆப்பிரிக்காவில் மரித்தார். இப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கச் சென்றவர்கள் சென்ற தேசத்தில் தானே மரித்தார்கள். எவரும் தங்கள் குடும்பத்தோடு சேர வேண்டும் என்ற எண்ணம் வந்ததில்லை. ஆண்டவருக்காக அர்ப்பணித்தவர்கள் ஊழியத்து நிமித்தம் சூழ்நிலைகளை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. எங்கிருந்தாலும் ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழ்வதுதான் பிரதானம். புறப்படுதல் என்பது புதிய ஏற்பாட்டின் மைய கருத்து. இயேசு சொன்ன மந்திர வார்த்தை, போங்கள், புறப்படுவோம். ஜெபம். நாங்கள் இவர்களைப் போல அநேகரை ஆயத்தப்படுத்தி இறுதி மூச்சு வரை ஊழியம் செய்ய கிருபை தாரும். ஆமேன்.